கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரங்களே, இன்றைய நாளிலும் ஆண்டவர் இயேசு எங்களை அழைக்கிறார். எதற்காக என்றால், இந்த தவ காலத்திலும் நாம் வாழுகிற பொழுது, இந்த உபவாச காலத்தை நாங்கள் அனுஷ்டிக்கிற பொழுது, கடவுளுக்கு உகந்த வாழ்வை, கடவுளுக்குள்ளே புதுப்பித்தலான வாழ்வை, ஒரு உயிரோட்டமுள்ள வாழ்வை நாம் வாழுவதற்கு கடவுள் எங்களை அழைக்கிறார். இன்று வாசிக்க கேட்ட 2 திருமறை பகுதிகளிலும் ஆபிரகாமினுடைய அழைப்பை நாம் காணுகிறோம். ஆபிரகாமினுடைய அழைப்பை அவர் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அவருக்கு கொடுக்கப்படுகின்ற நியமத்தை, வாக்கு தத்தத்தை நாம் கவனிக்கலாம். ஆபிரகாமை கடவுள் அழைக்கிற பொழுது தான் எங்கு போக சொல்லுகிறாரோ அங்கே போவதற்கு ஆபிரகாம் ஆயத்தமாக இருப்பதை நாம் காணலாம். கடவுளின் சத்தத்துக்கு செவிமடுக்கின்றவர்களாகிய நாங்கள் அவர் கூறுகின்ற விடயங்களை எங்கள் வாழ்க்கைக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளுகிற பக்குவத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே இருக்கின்ற, எங்களை சூழ இருக்கின்ற பல்வேறு விடயங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவினுடைய அழைப்பை, அவரின் சத்தத்தை கேட்பதற்கு மிகவும் கடினமான சூழ்நிலைகளை நாம் வைத்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகம் வெறும் தீமைகளினால் உருவான உலகமாக இருப்பதனால் எங்களுக்கு கண்களுக்கு பார்க்கின்றதெல்லாம் கவர்ச்சியாகவும் மிகச் சிறந்ததாகவும் ஆகச் சிறந்த பயனை தருகின்றதை போல தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருப்பதை நாம் காணுகிறோம். இங்கு வாசிக்கப்பட்ட இந்த திருமறை பகுதியிலே, குறிப்பாக ஆதியாகமம் அல்லது தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரையான இந்த திருமறை பகுதிகளிலே கடவுள் ஆபிரகாமை அழைக்கிற பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் என்று சொல்லி கடவுள் இந்த ஆபிரகாமை அழைத்து அனுப்புகிறார். இவ்வாறு ஆபிரகாம் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கடவுள் சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சென்றதினால் கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் மிக பெரிதாக அமைகிறது. இவ்வாறென்றால், உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரங்களே, ஆபிரகாமின் இந்த அழைப்பில் அவர் காட்டுகின்ற கரிசனையும், ஆபிரகாம் கொடுக்கிற இந்த பங்களிப்பும் மிக முக்கியமானது. கடவுள் எங்களை அழைக்கிறார் என்றால், கடவுள் எங்களோடு பேசுவதற்கு முயற்சிக்கிறார் என்றால், எங்களை விட்டு கொடுக்கவும், எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். இங்கு ஆபிரகாம் தன்னை முழுமையாக கடவுளின் சத்தத்துக்கு, கடவுளின் சத்தத்தை கேட்பதற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் காண்பிக்கின்ற தேசத்துக்கு நீ செல் என்று சொல்லுகிற பொழுது அந்த கட்டளையை அவர் புரிந்து கொண்டவராக அவர் அந்த தேசத்துக்கு செல்லுகிறார். அதன் வழியாக கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் மிக முக்கியமானது. ஆதியாகமம் அல்லது தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் மிக முக்கியமான ஒரு வசனமாக காணப்படுகிறது. நான் உனக்கு சொல்லுகிற இடத்துக்கு நீ செல்லுகிற பொழுது, என் வார்த்தைக்கு நீ செவிசாய்க்கிற பொழுது, உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்கிறார்.
இவ்வாறான பெரிய பொறுப்பை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிறார் என்பதை இந்த வசனத்தின் வழியாக நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற தரிசனத்தை ஏற்றுக்கொண்டு நாம் எப்பொழுதெல்லாம் எங்கள் வாழ்க்கையை வாழுவதற்கு நாம் முயற்சிக்கின்றோமோ அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் ஆண்டவர் எங்களை தன்னுடைய பிள்ளையாக, தன்னுடைய மகனாக, மகளாக எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுகிற அந்த நிலைமையை நாம் காணுகிறோம். அவர் பொறுப்படுத்திக் கொள்வது மாத்திரமல்ல, நாம் யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கிறோமோ அவர்களை கடவுளும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மாறாக எங்களை யாரெல்லாம் சபிக்கிறார்களோ, எங்களை யாரெல்லாம் துன்பப்படுத்துகிறார்களோ அந்த துன்பத்தை ஏற்படுத்துவர்களை நானும் துன்பப்படுத்துவேன் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையோடு இணைவதை நாம் முக்கியமாக அவதானிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரங்களே, ஆண்டவர் சொல்லுகின்ற விடயத்தை எங்கள் வாழ்க்கையில் செவிமடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்ற பிள்ளைகளாக, அவரின் புத்திர சுவிகாரத்தை அனுபவிக்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். அப்பொழுதுதான் ஆண்டவரை முழுமையாக புரிந்து கொண்டு அவரின் வார்த்தைக்கு செவிமடுத்து வாழும் முழுமையான கிறிஸ்துவின் அடியவர்களாக இருக்க முடியும் என்பதை இந்த திருமறை பகுதிக்குள்ளே நாம் காணுகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே இவ்வாறான முறைகளிலே ஆண்டவரோடு எங்கள் தொடர்பை நாம் ஏற்படுத்துகிறோம். ஆண்டவரோடு எங்கள் தொடர்பை ஏற்படுத்துவதற்கு ஜெபம், இறைவேண்டல் மிக முக்கியமானதாக அமைகிறது. ஆண்டவரோடு எங்களுடைய தொடர்பை பேணிக் கொள்வதற்கு ஒரு ஊடகமாக கடவுள் இந்த ஜெபத்தை எங்களுக்கு தருகிறார். எங்கள் வாழ்விலே நடைபெற்று வருகின்ற எல்லா விதமான விடயங்களையும் நிகழ்வுகளையும் கடவுளின் சமூகத்திலே ஒப்படைக்கின்ற முழுமையான மனிதர்களாக உருவாகுவதற்கு கடவுளுக்கும் எமக்கும் இருக்கின்ற தொடர்பை வலுப்படுத்துவதற்காக கடவுள் ஜெபத்தை, இறைவேண்டலை நமக்கு தருகிறார். காலையிலே எழுகிற பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நாம், மாலை பொழுது சாய்கிற பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். எவ்வாறு காலை எழுகிற பொழுது கடவுளின் கிருபையால் கடவுள் எங்களை உயிரோடு எழுப்பியதற்காகவும், ஒரு புதிய நாளை காணுவதற்கு கடவுள் எங்களுக்கு வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை தருகிறார் என்ற உணர்வை, ஒரு புதிய உணர்வை எங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ளுகிற நாங்கள் அந்த நாள் முழுவதையும் கடவுளின் கரத்திலே அர்ப்பணிப்பதற்கும் ஒப்படைப்பதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். அவ்வாறு கடவுளத்திலே ஒப்படைக்கிற பொழுது, அந்த நாளை நாம் சந்திக்கிற பொழுது, அந்த நாளிலே காணப்படுகின்ற பிரச்சனைகள், சவால்கள், துன்பங்கள், எங்களை நோக்கி வர இருக்கின்ற ஒவ்வொரு சவால்களையும் தாங்குவதற்கு கடவுள் எங்களுக்கு ஆற்றலை தருகிறார். எப்பொழுதென்றால் ஆண்டவரின் கரத்திலே எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிற பொழுது. இங்கு எவ்வாறு ஆபிரகாம் கடவுளின் சத்தத்தை கேட்டவராக, கடவுள் சொல்லுகின்ற விடயத்தை தன் வாழ்க்கையிலே அனுபவித்து, நீ இந்த இடத்துக்கு செல் என்று சொல்லுகிற பொழுது அந்த சத்தத்துக்கு செவிமடுத்தவராக செல்லுகிறாரோ, எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரின் சத்தத்தை, ஆண்டவர் எங்களோடு பேசுவதை ஜெபத்தின் வழியாக புரிந்து கொள்ளவும், அதை உணரவும் கடவுள் எங்களுக்கு தருகிறார். ஆகையினால் அன்பானவர்களே, ஆண்டவரோடு எங்கள் உறவை வலுப்படுத்துகிற ஒரு காலமாக இந்த தவக்காலத்தை முன்னெடுத்து செல்ல கடவுள் எங்களை அழைக்கிறார். எவ்வாறு ஆபிரகாமினுடைய அழைப்போடு கடவுள் கூட இருந்தாரோ, நீ யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களை நானும் ஆசீர்வதிக்கிறவளாக இருக்கிறேன் என்று எங்களுக்கு உறுதியை தருகின்ற ஆண்டவர் எந்தளவு தூரம்
எங்களில் கரிசனையாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். உங்களை யாரெல்லாம் துன்பப்படுத்துகிறார்களோ, உங்களை யாரெல்லாம் சபிக்கிறார்களோ, உங்களை யாரெல்லாம் வேதனைப்படுத்துகிறார்களோ அவர்களை நானும் வேதனைப்படுத்துவேன் என்று சொல்லுகிற அளவுக்கு கடவுள் நம் பக்கம் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுகிறதற்கு ஆண்டவரின் சத்தத்தை, வார்த்தைக்கு செவிமடுக்கவும், அவர் சொல்லுகின்ற விடயத்தை எங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தவும் அழைக்கிறார் கடவுள். அவ்வாறான நிலைகளில்தான் நாம் ஆண்டவரின் சத்தத்தை புரிந்து கொள்ள முடியும். இன்று வாசிக்க கேட்ட இரண்டாவது நற்செய்தி பகுதியிலே, யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வரையான பகுதியிலே ஒரு உரையாடலை நாம் காண முடியும். ஆண்டவர் இயேசுவுக்கும் பரிசேயரை போல வாழ்ந்த ஒரு நிக்கோதேமு என்கிற ஒருவருக்கும் இடையிலே நடைபெறுகிற உரையாடலை நாம் காணலாம். இந்த நிக்கோதேமு என்பவர் யூத தலைவர்களில் ஒருவராக கருதப்படுகிறவர். எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த வகையில் யூத தலைவர்கள் இந்த திருமறையின் வார்த்தைகளை, இதன் பின்னணியை நன்கு விளங்கி கொண்டவர்கள். இந்த திருமறையை விளங்கி கொண்டு அதற்கேற்றால் போல் தங்கள் வாழ்வை நடாத்தியவர்கள். பல சந்தர்ப்பங்களிலும் விழுந்து போகின்ற நேரத்திலே இந்த திருமறையை ஒருபுறம் வைத்துவிட்டு தங்களுடைய வசதிக்கு ஏற்றால் போல் ஆண்டவர் இயேசுவை தங்கள் பக்கமாக கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறவர்கள். நிக்கோதேமு என்பவர் மிகவும் இந்த திருமறையை நன்கு கற்றறிந்த ஒருவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறபடி கடவுள் எங்களோடு இருந்தால் அன்றி அந்த அடையாளங்களை எங்களால் காண முடியும் என்று இயேசு சொல்லிய அந்த விடயத்தை கேள்விக்குள்ளாக ஆக்குகின்ற ஒரு நிலையை இங்கு காணுகிறோம். நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்று இயேசு கூறிய அந்த விடயத்தை இந்த நிக்கோதேமு என்பவர் ஒரு கேள்விக்குள்ளாக மாற்றுவதை காணுகிறோம். ஒருவர் மறுபடியும் பிறக்க வேண்டுமென்றால் அவர் என்னத்தை செய்ய வேண்டும்? ஒருவர் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால், இந்த இறையாட்சியை நாம் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்றால், இறையாட்சி என்கிற ஆண்டவர் கொண்டு வருகிற இந்த ஆட்சியை இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே நாம் சந்தோஷத்தோடு அனுபவிக்க வேண்டுமென்றால் ஒருவர் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இந்த நிக்கோதேமு சொல்லுகிறபடி, அவ்வாறு மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் இந்த நிக்கோதேமு கேட்கிற, ஆண்டவரிடத்திலே கேட்கிற கேள்வி மிக பிரதானமானது. ஒருவர் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் மீண்டும் தாயின் கருவறைக்குள்ளே செல்ல முடியும் அல்லது முடியாது என்ற முடிவை நாம் எவ்வாறு எடுக்கப் போகிறோம் என்ற கேள்வியை இங்கு நிக்கோதேமு எழுப்புகிறார். ஒருவர் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் தாயின் கருவறைக்குள்ளே மீண்டும் செல்ல வேண்டுமா என்ற கேள்வியை அவர் கேட்கிறார். யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நிக்கோதேமு அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்கிறார். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற பதில் மிகவும் முக்கியமானது. ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியினாலும் பிறந்தாலன்றி இந்த இறையாட்சிக்கு உட்பட இயலாது. ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியினாலும் பிறந்தாலன்றி இந்த இறையாட்சியின் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. யதார்த்தத்திலே, நடைமுறையிலே நடக்க முடியாத ஒன்றை, மிகவும் சிக்கலான ஒரு விடயத்தை இந்த நிக்கோதேமு ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். ஒரு கேள்வியாக இதை தொடுக்கிறார்.
ஆண்டவர் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், நாம் மீண்டும் பெரியவர்களாக இருக்கிற பொழுது மீண்டும் தாயின் கருவறைக்குள்ளே எம்மால் செல்ல முடியாது. எவ்வாறு எங்களால் மறுபடியும் பிறக்க முடியும் என்றால், நாம் நாளாந்தம் செய்து வருகின்ற தீமையான செயற்பாடுகளை விட்டு விலகி கடவுளின் சத்தத்தை, வார்த்தைக்கு எப்பொழுதெல்லாம் நாம் செவிசாய்க்கிறோமோ அப்பொழுது நாம் மறுபடியும் பிறக்கின்ற அந்த அனுபவத்தை, அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கிறோம். நிக்கோதேமு மீண்டும் கேட்கிறார், மறுபடியும் பிறக்கின்ற அந்த அனுபவத்தை பெரியவர்களாக நாம் இருக்கிற பொழுது, வளர்ந்தவர்களாக நாம் இருக்கிற பொழுது அந்த சந்தோஷத்தை நம்மால் அனுபவிக்க முடியுமா என்று கேட்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற விடயம் என்னவென்றால், எங்களில் யாரெல்லாம் மீண்டும் மறுபடியும் பிறக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் அந்த முழுமையான பிறப்பின் சந்தோஷத்தை நம்மால் அனுபவிக்க முடியும் என்பதை அவர் சொல்லுகிறார். எங்கள் குடும்பங்களிலே எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது அதிலே வருகின்ற சந்தோஷமும், அந்த குழந்தையை குறித்து நாம் காணுகின்ற கனவும், அந்த தாய் மகிழுகின்ற மகிழ்ச்சியும், பெரிய நிலையிலே பெரியவர்களாக வளர்ந்து நாம் இருக்கிற பொழுது அதை அனுபவிக்க முடியும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பொழுதென்றால், உங்கள் மனங்களிலே இருக்கின்ற தவறுகள், பிழைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் கடவுளின் சமூகத்திலே விட்டுவிட்டு இனி வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் உங்களை புதியவர்களாக நீங்கள் ஆக்குகின்ற பொழுது பாவங்களையும் தவறுகளையும் பிள்ளைகளையும் செய்யாமல் நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாக உங்களை மாற்றிக்கொள்ளுகிற பொழுது கடவுளின் முன்னிலையில் மறுபடியும் பிறக்கின்ற அந்த சந்தோஷத்தை, அனுபவத்தை உங்களால் அனுபவிக்க முடியும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரங்களே, கடவுள் எங்கள் வாழ்க்கையிலே சேர்ந்து வருகிறார். கடவுள் எங்களை அழைக்கிறார். அந்த அழைப்பை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுள் எங்களை தேடி வருகிறார். அதற்கு நாமும் எங்களை விட்டு கொடுக்கின்ற மனிதர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, எங்கள் வாழ்க்கையில் ஜெபத்தின் முக்கியத்தை நாம் புரிந்து கொண்டு ஜெபத்தின் வழியாக கடவுளோடு இணைப்பை, தொடர்பை ஏற்படுத்துவதற்கு ஒரு ஊடகமாக பாவித்து ஆண்டவரோடு முறியாத, இடைவிடாத உறவை வைத்துக் கொள்ள கடவுள் எங்களை அழைக்கிறார். மூன்றாவதாக, எங்களுக்குள்ளே இருக்கின்ற, எங்கள் வாழ்விலே இருக்கின்ற தவறான பழக்க வழக்கங்கள், தீமையான செயற்பாடுகள், பாவமான செயல்கள் எல்லாவற்றையும் விட்டு கடவுளின் இறையரசு என்கிற அந்த ஆட்சிக்குள்ளே நாம் இருக்கிற பொழுது மறுபடியும் பிறக்கின்ற அந்த அனுபவத்தை எங்களால் அனுபவிக்க முடியும் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு சொல்லித் தருகிறார். இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலும் அதை புரிந்து கொண்டு வாழ கடவுள் எங்களை அழைக்கிறார். கண்களை மூடி மன்றாடும். எங்கும் வாழும் எங்கள் அன்பான கடவுளே, இன்றைய நாளை தருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைய இந்த நாளிலும் நீர் தந்த இந்த திருமறை பகுதிகளுக்கூடாக உம்மை யார் என்று புரிந்து கொள்ளவும், நீர் எங்களை அழைக்கின்ற அழைப்பை விளங்கிக் கொள்ளவும், எங்கள் மத்தியிலே செயல்படுகிறீர் என்பதை எங்கள் வாழ்க்கையின் அனுபவத்திலே இருந்து புரிந்து கொள்ளவும், மீண்டும் ஒருவர் பிறக்கிறார் என்றால் எங்கள் பாவங்கள், தவறுகள், தீமைகள் எல்லாவற்றையும் விட்டு கடவுளின் சத்தத்துக்கு செவிசாய்க்கிற பொழுது மீண்டும் பிறக்கின்ற அனுபவத்தை, சந்தோஷத்தை எங்களால் உணர முடியும் என்பதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு காண்பித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும், சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரை இந்த அனுபவத்தை, மீண்டும் பிறக்கின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இறைமகன் இயேசு வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் அருமையான கடவுளே.